வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. கர்நாடக மாநிலத்துல ஹூபளி பிவிபி காலேஜ்ல காலேஜ் கேம்பஸ்குள்ள எல்லாரையும் அதிர்ச்சியில ஒரே வைக்கக்கூடிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு. 23 வயதான நேஹா அப்படிங்கிற இளம் பெண்ணை அதே காலேஜை சேர்ந்த ஓல்டு ஸ்டூடெண்ட் ஃபயாஸ் அப்படிங்கிற ஒரு பையன் குத்தி காலேஜ் கேம்பஸ்குள்ள சாகடிச்சிருக்கிறோம். சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்க்கும்போது அப்படியே ஒரே பதட்டமா இருக்கு. சுத்திர யார் இருக்கிறாங்க என்ன ஏதுன்னு பார்க்காம சரமாரியா அந்த பெண்ணை குத்தி கொலை செய்யற அந்த பையன். பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பெண்ணுடைய தந்தை கர்நாடகா காங்கிரஸை சேர்ந்தவர். அவர் பேர் பாத்தீங்கன்னா நிரஞ்சன் ஹிரேமத். இவர் கர்நாடகா காங்கிரஸ்ல ஒரு பொறுப்புல இருக்கிறார். அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அந்த பையனை ஏற்கனவே எங்க குடும்பத்துக்கு தெரியும், நல்ல நண்பர்களா தான் என் பொண்ணும் அந்த பையனும் பழகுனாங்க. அந்த பையன் இவளை திருமணம் செஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டான். ஆனா என் பொண்ணு சொன்னா, இல்ல நாம 2 பேரும் வெவ்வேறு மதத்தை சேர்ந்தவர்கள், அதனால இந்த திருமணம் கை கூடாது, 2 பேர் வீட்லயும் ஒத்துக்க மாட்டாங்க, இது தேவையில்லாம பிரச்சனை வரும், நாம நண்பர்களாவே இருந்துருவோம் அப்படின்னு சொன்னா, அதை ஏத்துக்க முடியாத அந்த பையன் இப்படி பண்ணிட்டான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பெண்ணுடைய தந்தையே பதிவு பண்ணியிருக்கிறார். ஆனா நம்ம இந்த சங்கி கழுகுகள் எப்பவுமே காத்துக்கிட்டு இருக்கோம்ல, எங்கேயாவது ஒரு பணம் விழாதா, அதை வச்சு ஏதாவது அரசியல் பண்ண முடியாதான்னு. அதே மாதிரி இந்த சம்பவத்துல நீங்க பாத்தீங்கன்னா, பிஜேபியை சேர்ந்த மாநில தலைவர்கள் ஆரம்பிச்சு பிரகலாத் ஜோஷி வர லவ் ஜிஹாத் நடந்துருச்சு, வேணுன்ட்டே இந்த பொண்ணை ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும்னு முயற்சி பண்ணி அதுக்கப்புறம் இந்த பையன் கொலை பண்ணிட்டான். இது கிளியர் கட் கேஸ் ஆஃப் லவ் ஜிஹாத். கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சியில சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணி போராட்டம் பண்றாங்க. உடனே கர்நாடகாவை சேர்ந்த டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் டி.கே. சிவகுமார் அவர்கள் தெளிவா நேத்து மீடியால ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறார். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சம்பந்தப்பட்ட இந்த பெண்ணுக்கும் இந்த பையனுக்கும் ஏற்கனவே பழக்கம் இருந்திருக்கு, ஆனா இந்த பெண்ணுக்கு திருமணம் செய்யறதுல இஷ்டம் இல்ல அப்படிங்கறத அந்த பையன் கிட்ட தெரிவிச்சிருக்கிறா. அந்த பையன் ஃபோர்ஸ் பண்ணோன்னு, இல்ல முடியாது, இது பிரச்சனை ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்கிறா. தன் வீட்டுல வேற ஒரு மாப்பிள்ளை பார்த்திருக்கிறாங்க இந்த பெண்ணுக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்கிறா. இதை கன்வே பண்ணோன்னு அந்த பையன் கோவத்துல தனக்கு கிடைக்காதவ யாருக்கும் கிடைக்க கூடாது அப்படிங்கிற ஆட்டிடியூட்ல இந்த மாதிரி ஒரு விஷயத்துல ஈடுபட்டு இருக்கிறான் அப்படிங்கறத தெளிவா சொல்லியிருக்கிறார். இதற்கிடையில் அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த மூத்த தலைவர்கள் எல்லாம் நேத்து ஒரு மாபெரும் ப்ரொடெஸ்ட் பண்ணி கமிஷனர் ஆபீஸ் வரைக்கும் போய் அங்க கமிஷனரை மீட் பண்ணி ஒரு லெட்டர் கொடுத்திருக்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இந்த பையன் ஃபயாஸ் பண்ணது தப்பு, அந்த குழந்தை நேஹாவோட உயிரை அவன் எடுத்தது தப்பு, இதற்கு ஃபயாஸுக்கு கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும். ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகமும் அந்த குழந்தை நேஹா பக்கத்திலும் அந்த காங்கிரஸ் தலைவருக்கு ஆதரவாகவும் நாங்க நிக்கிறோம். இந்த பையன் ஃபயாஸ் பண்ணதை எந்த விதத்திலும் எங்களால ஏத்துக்க முடியாது, இதுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும்னு கமிஷனர் ஆபீஸ் வரைக்கும் போய் அவங்க லெட்டர் கொடுத்திருக்கிறாங்க. இது போன்ற விஷயங்கள், இது போன்ற செய்திகள் சமீப காலத்துல, அதுவும் இந்த குறிப்பா இந்த 10 ஆண்டு பாஜக ஆட்சி காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா, தினம் தினம் சோசியல் மீடியாலையும் சரி, செய்தித்தாள்களையும் சரி, இந்த மாதிரி செய்திகள் நாம பாக்குறோம். முன்னெல்லாம் இது போன்ற குற்றங்கள் நடந்ததுன்னா சம்பந்தப்பட்ட குற்றவாளி யாரு, ஏன் இப்படி பண்ணியிருக்கிறாரு, அவர் யாரா இருந்தாலும் அவருக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் சோசியல் மீடியால பதிவுகளும் பார்க்க முடியும், விமர்சனங்களும் பார்க்க முடியும். நாமும் ஒரு செய்தி படிக்கும் போது, அட பாவி ஏன்டா இப்படி பண்ணிட்டான், இவனுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு தானே சொல்லுவோம். ஆனா இப்போ இருக்கிற ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு குற்றம் நடந்துச்சுன்னா சம்பந்தப்பட்ட குற்றவாளி யாரு, அவன் பின்னணி என்ன, குறிப்பாக எந்த மதத்தை சார்ந்தவன் அப்படிங்கறத பார்த்துட்டுதான் அதை பேஸ் பண்ணி நம்மளுடைய ஒப்பீனியன்ஸை ஃபைல் பண்ணக்கூடிய ஒரு ஆட்டிடியூட் வந்திருக்கு. இப்போ சம்பந்தப்பட்ட குற்றவாளி ஹிந்துவாக இருந்தா, அவன் என்ன தீவிரமான குற்றமாக இருந்தாலும் சரி, எவ்வளவு மோசமான ஒரு குற்றத்துல ஈடுபட்டாலும் சரி, இந்த சங்கி கூட்டமும் சரி, இவர்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய மீடியாக்களும் சரி, அதை அப்படியே அமுக்கி கடந்து போயிருவாங்க. சம்பந்தப்பட்ட குற்றவாளியுடைய பெயரை கூட பதிவு செய்ய மாட்டாங்க.
ஆனா இதே சம்பந்தப்பட்ட ஒரு குற்றவாளி சிறுபான்மையினர் சமூகத்தை சேர்ந்தவராக இருந்தால், அது முஸ்லிம் ஆகட்டும், இல்ல கிறிஸ்டியன் ஆகட்டும், இல்ல பட்டியலினத்தை சார்ந்தவர்களாக இருக்கட்டும், உடனே பாத்தீங்களா பாத்தீங்களா லவ் ஜிஹாத் நடக்குது, பாத்தீங்களா கட்டாயமா மதமாற்றம் பண்ண முயற்சி பண்றாங்க, பாத்தீங்களா நாடக காதல்ல ஈடுபட்டுட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு நரேட்டிவை ஊடகங்களே கிரியேட் பண்ணுது. அப்ப எந்த அளவுக்கு ஒரு செய்தியை வந்து நடுநிலையா கொடுக்காம அதுக்கு மத சாயம் பூசி உங்க வரைக்கும் கொண்டு வராங்க, உங்ககிட்ட கடத்துறாங்க அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. இது பல நேரங்கள்ல இப்படி பார்த்திருக்கோம். சம்பந்தப்பட்டவர்கள் சிறுபான்மையினராக இருந்தால் அந்த பிரச்சனை ஊதி பெருசாக்கி அது அரசியல் இங்க நடக்கலையா, தமிழ்நாட்டுல நடக்கலையா? லாவண்யான்னு மைக்கேல்பட்டியில ஒரு குழந்தை இறந்து போச்சே, ஒரு 20 செகண்ட் வீடியோவை கட் பண்ணி விஷயத்தை திரிச்சு கட்டாய மதமாற்றம் பண்ண முயற்சி பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு 150 வருட பாரம்பரியம் இருக்கக்கூடிய ஒரு சிறுபான்மைய பள்ளியே தாக்கலையாங்க. மாநில பிஜேபி தலைவர் அண்ணாமலை அதற்கு முயற்சி பண்ணலையா? ஆனா அந்த கிராமத்துல மைக்கேல்பட்டியில இருக்கக்கூடிய மக்கள் அப்போ தெளிவா இருந்தாங்க. அப்போ இதே மாதிரிதான் அங்க இருக்கக்கூடிய லோக்கல் கலெக்டர் ஆபீஸ்க்கு போய் அவங்க மனு கொடுக்குறாங்க. நாங்க எல்லாம் இங்க தாயா பிள்ளையா ஒத்துமையா இருக்கிறோம், எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்ல, இந்த விஷயத்தை வச்சு இங்க ஒரு மத கலத்தை ஏற்படுத்த முயற்சி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கலெக்டரை பார்த்து ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க. பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல இது போன்ற விஷயங்கள் தினம் நடக்குது. சிறுபான்மையின சமூகத்தை சேர்ந்தவர்களா இருந்தா சின்ன தப்பு செஞ்சா கூட அது ஊதி பெருசாக்கி அது ஒரு பெரிய விஷயமா பண்ணி ஒரு ஒட்டுமொத்த சமூகத்தையே இழிவுபடுத்தி அவங்க மேல வந்து மத சாயம் பூசி, தீவிரவாதின்னு சாயம் பூசி, ஜிஹாதுன்னு சொல்லி அவங்கள விக்டிமைஸ் பண்றது, கிரிமினலைஸ் பண்றது. பாஜகவுடைய தலைவர்கள், முக்கியமான தலைவர்கள் மேடையில பேசுறாங்க. 80 vs 20ங்கிறான், கரையான் போன்றவர்கள் அப்படின்னு அமித்ஷா பேசுறாரு. போராட்டக்காரர்களை ஆடைகளை வைத்து அடையாளம் கண்டு கொள்ளலாம்னு நாட்டுடைய பிரதமர் பேசுறாரு. அப்ப எப்படிப்பட்ட நரேட்டிவ வந்து செட் பண்றாங்க அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. எவ்வளவு பேட் ட்ரெண்ட் இது. இங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மை சமூகத்துக்கு சிறுபான்மை சமூகத்து மீது தொடர்ந்து இது போன்ற செய்திகளை வந்து மதசாயம் பூசி 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 கொடுக்கறதுனால இயல்பாகவே ஒரு இஸ்லாமியரை பார்த்தாவோ இல்ல ஒரு கிறிஸ்டியரை பார்த்தாவோ ஒரு அச்சம் ஏற்படக்கூடிய நிலைமையை ஏற்படுத்துறாங்கல்ல. இன்னைக்கு பல ரெசிடென்சியல் கம்யூனிட்டிஸ் தமிழ்நாட்டுல மட்டும் இல்லைங்க, மற்ற மாநிலங்கள்ல கூட நீங்க பாத்தீங்கன்னா மாற்று மதத்தை சேர்ந்தவர்களுக்கு வீடு கொடுக்க மாட்டேங்க. கேட்டா அங்க இருக்கக்கூடிய ஓனர்ஸ் வந்து அப்செக்ட் பண்றாங்க. அப்ப தம் பக்கத்து வீட்டுக்கு எவன் குடி வரணும் அப்படிங்கறத கூட இவன் முடிவு பண்றான். அந்த அளவுக்கு சமூகத்தை போலரைஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. சம்பந்தப்பட்டவன் குற்றவாளி, அவன் செஞ்ச குற்றம் மன்னிக்க முடியாத ஒரு குற்றம், அதுக்கு சட்ட ரீதியா அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். அவன் எந்த மதத்தை சார்ந்தவனாக இருக்கட்டும், தப்பு தப்புதான், அவ்வளவுதான். அப்போ ஒரு சம்பவத்தை, ஒரு தனிப்பட்ட சம்பவத்தை தனிப்பட்ட சம்பவமா பார்க்க கத்துக்கணும். நாடு எங்க போயிட்டு இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். முன்னெல்லாம் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொன்னா மனசுல பக்தி தோன்றும். இப்பெல்லாம் இவங்க ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொன்னா அடுத்து எங்க கலவரத்தை ஏற்படுத்த போறாங்களோ அப்படிங்கிற பயம், பதட்டம் தான் வருது. அப்ப நமக்கே இப்படி இருக்குன்னா அந்த சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு எவ்வளவு அச்சத்துல ஒரு நாளை கடத்திட்டு இருப்பாங்க, யோசிச்சு பாருங்க.